Welcome to Education Time in Tamil. இன்னைக்கு நம்ம இந்த CBSE Physics Class 11th ஓட Chapter 1 உள்ள Physical World அப்படிங்கிற லெசனில் 1.1 இந்த டாபிக் வந்து What is Physics அப்படின்னு இருக்குது. இதில் உள்ளதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 11th ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ, ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிற லெசனில் வந்து 1.5 வரணும் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1.1ல் வாட் இஸ் ஃபிசிக்ஸ், 1.2ல் ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், 1.3ல் ஃபிசிக்ஸ் டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி, 1.4ல் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர், 1.5ல் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் லாஸ். இந்த மாதிரி 1.5 வரையிலும் 5 டாபிக் பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட் டாபிக் வந்து 1.1 வாட் இஸ் ஃபிசிக்ஸ். இந்த லெசனில் வந்து இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து இந்த 3 ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு வந்து தொகுத்து சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து மனுஷன் வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம அதாவது உலகத்தை பற்றி சுற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இயற்கையாக கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி பார்க்குறான். அதாவது பிளானட்ஸ் பார்க்குறான், ஸ்டார்ஸ் பார்க்குறான், மூன் பார்க்குறாங்க, அப்புறம் வந்து வேல்கனோ, சி, இதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம பார்க்குற வரையிலும் அது வந்து இயற்கை நமக்கு கொடுத்தது அப்படிங்கிறத வச்சு நம்ம நினச்சிக்கிறோம். பட் அதில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கூர்ந்து நோக்கி அது வந்து என்னென்னலாம் செய்யுது அப்படிங்கிறத எப்போ மனுஷன் பார்க்க ஆரம்பித்தானோ அப்போ தான் அந்த சயின்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஒவ்வொன்றும் செயல்படுது அப்படிங்கிறத கூர்ந்து பார்க்க ஆரம்பித்தாலே நம்மளுக்கு வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், ஓகே? இந்த சயின்ஸுங்கிற வேர்டு வந்து லத்தீன் வேர்டு. அது வந்து சயின்டியா, அதாவது டு நோ, அதாவது தெரிந்து கொள்வது அப்படின்னு மனுஷன் வந்து ஆர்வத்தை தூண்டுறது. அதாவது அந்த ஆர்வத்தினால நம்ம ஒன்று ஒன்றா புதுசாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். இந்த சயின்ஸ் வந்து எப்போ இருந்தது? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள், பிளானட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கண்டுபிடிப்பே வந்து என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வான்வெளியில் உள்ளதை பற்றி கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். நம்ம தமிழில் வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஆரியப்பட்டர் இவங்கெல்லாம் வந்து வானத்தில் உள்ள கோள்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் பற்றி அப்பயே அதாவது 500 BCலே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு சயின்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சாதாரணமாக டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த சயின்ஸை வந்து 3ஆக செப்பரேட் பண்ணாங்க. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு செப்பரேட் பண்ணாங்க. இதில் வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான என்னென்னலாம் சயின்ஸில் வந்து உருவாச்சு, அது உருவாகிறதுக்கு எதெல்லாம் காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஃபினேஷனாக கொடுத்துருக்கிறது வாட் இஸ் ஃபிசிக்ஸ். த கியூரியாசிட்டி டு லேர்ன் அபவுட் த வேர்ல்ட், unraveling the secret of nature in the first step towards the discovery of science. அதாவது மனுஷனுடைய ஆர்வம் எப்போ வந்து கண்டுபிடிக்கணும், இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து தூண்டுறதா இருந்ததோ அப்போ தான் வந்து சயின்ஸ் அப்படிங்கிற ஒன்றே இந்த உலகத்துக்கு உருவாச்சு. ஸோ அது வந்து ஃபிசிக்ஸ் உருவாகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் மனிதனுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய நம்மளை சுற்றி உள்ள விஷயங்கள் தான் இந்த ஃபிசிக்ஸ் உருவாக காரணமாக ஆயிடுச்சு. இந்த 20th செஞ்சுரியில் நம்ம வந்து பிட்வீனில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ தான் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு டேர்மாகவே, அதாவது உலக அளவில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு நிறுவனமாகவே சயின்ஸ் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிச்சு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சயின்ஸ் உருவாகணும் அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் நம்ம எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, ஓகேவா? நம்ம படிச்சிருப்போம், தமிழ் பாட்டிலெல்லாம் கேட்டிருப்போம். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், அப்புறம் வந்து மீனை பார்த்து நம்ம வந்து நீந்துற மீனை பார்த்து வந்து கப்பலை கண்டுபிடிச்சோம், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான், அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். பாட்டில் வந்து நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஸோ மனிதன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த அதில் உள்ள நுணுக்கங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பித்து சயின்ஸுங்கிற ஒன்றை டெவலப் பண்ண ஆரம்பித்தான், ஓகேவா? அதுக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கிறது, உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது. ஸ்டெப் இன் சயின்டிஃபிக் மெத்தட், அதாவது ஒரு சயின்டிஃபிக் மெத்தடாக அதை நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? சயின்ஸோட நம்ம வந்து பார்க்குற உலகத்தை சுற்றியுள்ள பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பேசிக். இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா
சயின்ஸுங்கிறத புதுசாக நம்மளே வந்து நிறைய விஷயங்களை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும் நமக்கு. ஓகேவா? ஸ்டெப்ஸ் இன் சயின்டிஃபிக் மெத்தட். இந்த சயின்டிஃபிக் மெத்தட் இன்வால்வ் செவரல் இன்டர்கனெக்டட் ஸ்டெப்ஸ். சயின்டிஃபிக் மெத்தட் அப்படிங்கிறது நிறைய சின்ன சின்ன ஸ்டெப்ஸால் உருவானது தான் சயின்டிஃபிக் மெத்தட் அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் உங்களுக்கு 5 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது. ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம், எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதை நம்ம பார்க்கும்போது ஒரு செயல் நடக்குது, அந்த செயலை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சாதாரணமாக நடந்து போகிறோம், வேகமாக நடந்து போகிறான், இந்த மாதிரி ஒரு செயலை வந்து சாதாரணமாக அப்சர்வ் பண்ணாமல் சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நியூட்டன் கண்டுபிடிச்சார் இல்லையா? நியூட்டன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார்? மரத்துக்கடியில் ஆப்பிள் மரத்துக்கடியில் உட்காந்துருக்கும் போது மேலேருந்து ஆப்பிள் விழுது. நம்மளும் இருந்தால் என்ன பண்ணுவோம்? நல்ல வேலை பறிக்காமையே ஆப்பிள் வந்து நம்ம கையில் கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிடுவோம் இல்லையா? அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். அவர் என்ன பண்ணார்? ஆப்பிள் ஏன் வந்து மேலேருந்து கீழே விழுந்துச்சு, ஏன் அந்த ஆப்பிள் வந்து மேலேயே போகாமல் ஏன் அது கீழே விழணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். இதுதான் வந்து சயின்ஸ் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஒவ்வொரு பொருளும் நடக்கிற செயல்கள் வந்து ஏன் அது இப்படி நடக்குது, ஏன் அந்த வேறு மாதிரி நடந்திருக்கா கூடாது, அப்போ நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கணும். அப்போ வந்து சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் பார்க்குற திறமை வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குற மாதிரியான எண்ணங்களை உருவாக்கக்கூடியதாக நமக்கு பார்க்குற அப்சர்வேஷன் இருக்கணும். ஓகேவா? அடுத்தது கண்ட்ரோல் எக்ஸ்பிரிமெண்ட். கண்ட்ரோல் எக்ஸ்பிரிமெண்ட்னா ஒரு செயல்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப வெவ்வேறு இதில் செஞ்சு பார்க்குறது. ஓகே, அதாவது என்ன சொல்கிறோம், நியூட்டனே எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து ஆப்பிள் வந்து மேலேருந்து கீழே விழுது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா லேபில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஆப்பிள் மாதிரி மற்ற பொருட்கள் எல்லாம் மேலேருந்து கீழே போடுறது, அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் விழுது அப்படிங்கிறத பார்க்குறது, விழுவும் போது அது எவ்வளோ வேகத்தில் விழுது, ஒவ்வொரு பொருளோட வேகம் என்ன, டைம் என்ன, இப்படியெல்லாம் வந்து கண்ட்ரோல் எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது குறிப்பிடத்தக்க எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்குறாரு. இதுதான் வந்து கண்ட்ரோல் எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது லேபில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறது. ஓகேவா? 2வது ஸ்டெப்ஸ். 3வது ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவோம்? குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங். குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம செய்கிற பொருளோட வேலிட் டேட்டா அண்ட் இன்வேலிட் டேட்டா. இப்போ வந்து நம்ம செஞ்சோம் இல்லையா, அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை திரும்ப திரும்ப செஞ்சு அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன டேட்டாஸ் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத செஞ்சு பார்க்குறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எதனால் நம்ம மேலேருந்து கீழே விழுது, அப்போ ஒரு வேகமாக விழுவுது. ஒரு வெயிட் அதிகமான பொருளை எடுத்தோம்னா அது என்ன ஆகும்? வேகமாக விழுகும். வெயிட் கம்மியான பொருளை எடுத்தால் என்ன ஆகும்? அது மெதுவாக விழுகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ F = மாஸ் டிஸ்டன்ஸு. இதை வந்து அவர் என்ன பண்ணாருன்னா நியூட்டனோட இது எக்ஸ்பெரிமெண்ட்டில் F = மாஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். எஃப்ங்கிறது இங்கே என்ன? ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? மாஸையும் டிஸ்டன்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. மாஸுங்கிறது தான் அந்த பொருளோட ஆப்ஜெக்டோட மாஸ், அதாவது வெயிட் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து வெயிட் அப்படின்னா ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ மாஸையும் டிஸ்டன்ஸையும் வந்து என்ன ஆகிருக்குன்னா டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. இந்த கண்டுபிடிப்புக்கு தான் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது மேத்தமெட்டிக்கல் மாடலிங். இப்படி கண்டுபிடிச்சிட்டா போதுமா? அதோட கண்டுபிடிப்போட ஈக்குவேஷன் ஒன்று தரணும். அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியும். அப்போ தானே நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இது ஒர்க் ஆகுதா கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அப்போ F = gm1m2/r² அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சாரு. இது வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படிங்கிறது. ஸோ இது அவர் கண்டுபிடிச்சது. நம்ம எடுத்துக்கிட்டு எந்த ஆப்ஜெக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலிங் கொடுத்தா தான் அதோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட இது வந்து சயின்டிஃபிக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரி. அதாவது அதை வெரிஃபிகேஷன் பண்ணும், அப்புறம் வந்து ஃபால்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபை பண்ணுறதுனா என்ன? இது வந்து எந்தெந்த ஆப்ஜெக்ட்டுக்கெலாம் ஒத்து வரும், அப்போ ஒத்து வருது அப்படின்னா இது கரெக்டு, இதுக்கான ஒரு தியரி, அந்த தியரிக்கு ஒரு பேர் தியரி ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு பேர் வச்சு வெரிஃபை பண்ணி சொல்லிட்டார். இது தியரி ஆஃப் கிராவிட்டி. இது பல ஆண்டுகளாக பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நியூட்டனுடைய தியரி ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து சயின்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரலும் எந்த ஒரு கண்டுபிடிப்புமே இதுதான் முடிவு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அது தொடர்பான கண்டுபிடிப்புகள் உருவாகும் போது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதெல்லாம் இதுக்கு அப்ளை ஆனவர்னு ஓகே, அப்ளை ஆகலை
அது வந்து ஒத்து வரலை அப்படின்னா அடுத்த தியரியை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபால்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது. நியூட்டனோட கிராவிட்டி தியரி வந்து ரொம்ப வருஷமாக, அதாவது ரொம்ப ஆண்டுகளாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றா இருந்தாலும், இப்போவும் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றா இருந்தாலும், ஃபால்சிஃபிகேஷன்னா குவாண்டம் தியரின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குவாண்டம் தியரியோட என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குவாண்டம் லெவல்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த லெவலுக்கு இந்த தியரி வந்து அது வந்து ஒத்து வரலை. அப்படிங்கும்போது அது வந்து ஃபால்சிஃபிகேஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து ஆரம்பத்தில் இருந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி யோசித்து நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளால் வந்து சயின்டிஃபிக் மெத்தடில் ஏதாவது ஒரு இதை வந்து ரிசர்ச் வந்து நம்மளால் பண்ண முடியும். இதுதான் வந்து பேசிக் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேசிக்கை பற்றி தான் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிற லெசனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.